ஹலோ. ஓம் அகத்தீசாய நமக. காலையில் தியானத்தில் அமரும்போது நீங்களும் இந்த அம்மாவும் கனவுல தியானத்தில் அமரும்போது சாதாரணமாக நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சாங்க. அவ்வளோதான். அதுக்கு ஏதோ ஒரு காட்சி கிடைச்சதே பெரிய விஷயம். அகத்திய பெருமான்ட்ட கேட்போம். இப்போ தானே புதுசாக வந்திருக்க, சபையை பற்றி கூட தெரியாது. கோமாதா பூஜை 2 தடவை பார்த்துருக்கியோ? ஆமாம். ஓம் அகதீசாய நமக. சபையை பற்றி எந்த வரலாறும் தெரியாது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு வார. சரி, அகத்திய பெருமான் திருவடி தொட்டு சமர்ப்பணம் பண்ணும். ஓம் அகதீசாய நமக. சபை நாடி இறை சூட்சம நூல் வேல் பகிர்வு விழாவினுடைய ஏற்றம் கொண்ட விளம்பர நிலை கண்டு சபை நாடி வந்தமர்ந்து அருள்வேல் பகிர்வு விழாதனிலும் அற்புத கோமாதா பூஜைகளிலும் கண்டு கலந்து நின்ற நிலை, உள்ளுக்குள் சபையை ஏற்று நிற்கின்ற நிலை, சிவசபை ஆசானை வணங்கி நிற்கின்ற நிலைக்கு அவன் காட்சி என்பது சிவமகா வாழை சித்தனை சிவசபை ஆசானை சபையில் காண்பதென்பது, தன்னுடைய தியான யோக நிலையில் காண்பதென்பது அரிதான நிலையே என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகத்தீசாய நமக. திருமுருகனை காணலாம், பரந்தாமனை காணலாம், சிவபெருமானை கூட காணலாம், ஆஞ்சநேயனை காணலாம், அற்புதமாக இறை கணங்கள் அம்பாள் உள்ளிட்ட அத்துணை கணங்களையும் காணலாம். ஒரு குருவை தன் தியானத்தில் காண்பதுதான் உச்ச நிலை கொண்ட ஆசி பெற்ற நிலை என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம். உண்மை இது ஊர்ஜிதம். ஏனெனில் இறையை எப்படி வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் தரிசிக்கலாம், எங்கு நின்றும் வணங்கி கொள்ளலாம். தான் ஏற்றுக்கொண்டு, தான் உள்ளுக்குள் அவர்களெல்லாம் இறைவன் என்று ஏற்றுக்கொண்டு வணங்கி நிற்கலாம். அது எளிது. தான் உரைத்தவாறு ஒரு மானிடனை, ஒரு சபையின் ஆசானை, அவனுக்குள் அத்துணை ஆற்றலும் புதைந்திருக்கின்றது, பிரபஞ்ச பஞ்சபூத ஆற்றலெல்லாம் என்று நினைந்து வணங்குகின்ற ஒரு நிலைதான் சரணாகதி நிலை. அச்சரணாகதி நிலைக்குத்தான் காட்சி சித்தன் சிவசபை ஆசான் காட்சி கிடைக்கும். அக்காட்சி கிடைத்த நிலை உனக்கு கிடைத்த அபூர்வ ஆசி என்று அகத்தியன் ஆசி. ஓம் அகத்தீசாய நமக.